ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து கூட வரலங்க, அவருக்கு ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் நம்ம சோலோவாக தான் போக போகிறோம். ரைடிங் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ டக்குன்னு லீவ் விட்டாங்க, அதனால் மார்னிங் அப்படியே பைக்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ கிளம்பி வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோன்னா ஒரு 101 கிலோமீட்டரு வேலூர் கோட்டைக்கு போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் என்ன டைமிங் வேறு இருக்குங்க, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த திங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. நம்ம ரேக்லலாம் திங்ஸ்லாம் அடிக்க வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் ஆஃபீஸ் மாதிரி. ஓகே கேஸ், நம்ம வந்து கிளம்பலாமா? இப்போ வந்து டைம் ஆச்சு. ஏன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மணியோட க்ளோஸு. அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு தான் திறப்பாங்க. நான் எப்படி போக போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். இவனுக்கு முதல்ல பெட்ரோல் போட்டு தாங்க நான் வந்து கிளம்பணும். கூட யாராச்சும் வந்தால் வீடியோ எடுப்பாங்க, கூட யாரும் இல்லை. 100 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, 50 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டு தான் போவேன். ஏன்னா கொஞ்சம் அடிப்பட்டாலும் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனையாகும். இதுக்கே நான் சொல்லாமல் கொள்ளாமல் தான் கிளம்பி வந்தேன். காற்று வர அடிக்கணும். 600 ரூபா பண்ணிட்டேன். ஓகே கேஸ், காத்தடிப்போம். ஐயோ, சில்லற வேறு எடுத்துகிட்டு இல்லையே. ஆமாம், அவசரத்தில் சாக்ஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரிலங்க. எங்கே பாருங்களேன். ஐயோ, எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கு நிலமே நினச்சி பார்த்தா. இந்த சைடு ஒரு இது காணுங்க வேறங்க, எங்கே முதிச்சுன்னு தெரில. காசு வேறு எடுத்துடும் இல்லையே, நெக்ஸ்ட் டைம் வந்தால் கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. நான் எப்பவுமே வந்து இந்தமாரி காற்று அடிப்பாங்கனால அவங்களுக்கு நான் அமௌண்ட் கொடுப்பேன். இந்த வாட்டி காசு எடுத்துகிட்டு வரல. இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் போட்டுன்னு சேனலில், என்னன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நிலமையில் இருக்குன்னு. ஏன்னா ஜிபே தான் நம்மக்கிட்ட, கேஷ் கிடையாது. எப்பவுமே கேஷ் கையில் வச்சுப்பேன். ஸோ இந்த வாட்டி அர்ஜென்ட்னால எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பேட்டரி நம்மக்கிட்ட கிடையாது, அங்கே போய்ட்டு நிறைய வீடியோ எடுக்கணும். ஐயோ, அந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு கடுப்பு எத்துதுங்க. ஸோ அப்புறம் தப்பாக வச்சுட்டேன்னு வைங்களேன், மாற்றி ரெக்கார்ட் ஆகிடும். சரி, கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போவோம் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியலச்சே. இங்கே எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ வந்து ரைடிங் போக தோணுச்சுன்னு வைங்களேன். ஸோ நம்மக்கிட்ட ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது. ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைடர்ஸ் போவாங்க. ஐயோ, நம்மளும் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கலாமே, நம்மளும் போயிருக்கலாமே, ஏன் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் அன்றைக்கி லீவ் போட்டாலும் என்றைக்கு லீவ் கிடைக்குதோ அன்றைக்கி ரைடிங் ஜாக்கெட் எடுத்துகிட்டு மாட்டிட்டு கிளம்பணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். காய்ஸ், வெளிச்சத்தில் மொபைல் ஒன்றும் தெரியல. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 hour 37 நிமிஷம் 95 கிலோமீட்டரு, அதாவது 101. நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. டைமிங்க்கு போகணுங்க. இந்த பாரு, அங்கே பறித்து வச்ச பூ இன்னும் பறக்காமல் இருக்க. ஓடாத நில்லு. ஐயோ, விழுந்துருச்சுங்க கீழே. ஓகே, கேமரா சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது. அர்ஜெண்ட்டாக போகிறோம், அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்து போகணும். எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமில் நேற்று தான் போட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி போகிறேன் அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட் ரோடு தான்.
யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களோட சேஃபை நீங்கள் பாருங்கள். நான் அப்படி போனேன், நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்டே இல்லாமல் நான் சோலோவாக போயிட்டு வந்தேன், டிஷர்ட் மட்டும் போட்டு போனேன் அப்படின்றாங்களாம். ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு நாளைக்கு உளுந்து வாரினாங்கன்னு வைங்களேன், அப்போ தெரியும் அவங்களுக்கு வீட்டில் என்ன வீட்டில் எப்படி பார்த்துப்பாங்க, வீட்டில் என்ன திட்டுவாங்க, இதுக்கப்புறம் பைக் கொடுப்பாங்களா, அதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா ஜாலியாக அப்படியே பைக் எடுத்தோமா ஊரை சுத்தணுமான்னு இருக்கும். லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது எனக்கு சொல்லவே வேணாம். ஓகே. ஐயோ, எந்த பக்கம் ரோடு போ. கேஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம 20K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக கேக் வெட்டுவோம். பார்க்குறேன், நான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா பிளான் பண்ணுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. நான் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், அப்படியே பிளானை கேன்சல் ஆகிடுது. ரொம்ப நாள் கழித்து பேசுகிறதுனால வாயெல்லாம் வளருதுங்க. சரி, ஏன்னா விளாக்லேயே இருந்தாது நான் பாட்டு பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஸோ எப்பயாச்சும் வரேன்ல. ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வைங்களேன், பேட்ரி முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். அங்கே போய்ட்டு ஒரு வீடியோவும் எடுக்க முடியாது. இந்த ரோடு இந்தமாரி ரோடு பார்த்தாலே எனக்கு தலைவன் ஞாபகம் தான் வருது, டிடிஎஃப் ஞாபகம். ஏன்னா இது காஞ்சிபுரம் சைடு தாங்க. அங்கே 2 பேர் வேறு வராங்க. இதுக்கப்புறம் ஃபன்னாக இருக்குங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நான் சோலோவாக தான் போகிற மாதிரி இருக்குது, யாரும் வர மாதிரி தெரியல. அட போவீங்களா, ஏன்டா அப்படி பொல்லமாக வச்சுருக்கீங்க ரோட்டாச்சு. நான் கோவத்தில் திட்டுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்பா நீ ஒரு பஸ்ஸை வச்சு ஒரு வீடியோ போட்டதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுறீங்க, முடியல. ஐயோ, இந்த ரோட்டில் போதே. இந்த கூகுள் மேப் நம்மனாலே இதான் பிரச்சனை, சுற்றிட்டு அதே ரோட்டில் எடுத்து வந்து விடுத்து பாருங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ, இந்த மாதிரி நிறுத்துறது தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னோடய பேக்கில் இது போட்டுடுறேன். ரோட்டையும் பார்க்கணும், கேமராவும் பார்க்கணும், என் மொபைலையும் சேஃபாக வச்சுக்கணும், என் திங்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னு வைங்களேன், யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டா பிரச்சனை. ஐயோ காய்ஸ், உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரிப்பு போகிறீங்கன்னா மறக்காமல் ரைடிங் ஜாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஸோ நம்மளுக்காக யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அடிப்பட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. ஸோ அடிப்பட்டிங்கன்னா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பேக்கில் போட்ட மொபைலை இப்போ டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே ரீச் ஆனாலும் 3:30 மணி தான் உள்ளே போவோம்னு நினைக்கிறேன். ஏன்யா என்னால் ரொம்ப நேரம் கேமரா வந்து ஆனில் வச்சுருக்க முடியாதுங்க. ஏன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு கேமரா ஹீட் ஆகும், ரெண்டாவது பேட்ரி நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, அதேமாரி மெமரி கார்டு ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். அதாவது இந்த கூகுள் மேப் பாருங்களேன், சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு டேரெக்டாக மறுபடியும் இதிலே ஜாயின் பண்ணி விடுது. நான் இதுவரை இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. அதுவும் சோலோவாக வரப்போ எனக்கு எதுவுமே சத்தியமாக தெரியாது. கேஸ் உங்கள்கிட்ட நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு பஸ்ஸில் கூட ஏறி போக தெரியாது. ஸோ அந்தமாரி இருக்கிறேன்னா, இந்தமாரி விளாக் எடுக்கிறேன்னா அது பெரிய அதிசயம்தான். லைசன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட ப்ராப்பராக இருக்குங்க, எல்லாம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் முத கொண்டு இருக்குது.
கொஞ்ச நேரம் வீடியோ ரெக்கார்ட் ஆகட்டும். ஒருத்தர் வெளியே துப்புனாருன்னு சொல்லிட்டு திட்டினாங்க, அதான் பிடிச்சிக்கிட்டாங்க கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும். ஐயோ நீ அந்த பைக் ரோடு கிடையாது, நீ வேற வழியில் போக வேண்டியதாடா. எம்மா ஏன் உயிரை வாங்குறீங்க? கடைசி வரைக்கும் அவர் துப்புனதை எவனும் திட்ட மாட்டீங்க, நான் திட்டினதான் திட்டிகிட்டு இருப்பீங்க. ஐயோ ஐயோ, நான் ரைடர்னு சொல்லலாம் மாட்டேன். ஏன்னு வைங்களேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன், ஜாலியாக போயிட்டு விலாக் எடுத்து போடுவேன். விலாகர்னு சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு ரூல்ஸ்லாம் தெரியாது. ஸோ நான் பார்த்து ஆனால் ஓட்டிகிட்டு போவேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸை வச்சு, நம்ம ரூல்ஸு தனி ரூல்ஸு. என்னங்க இது, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து எல்லாம் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. 4 ரோடு அப்படியே ஒரே இடத்துல வந்து முட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க அங்கே எங்கேயும். அன்றைக்கி எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கும் நான் ரைடர் யாருமே பார்க்கலையே. ஐயோ, எனக்கு அந்த கூகுள் மேப் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுது. வேறு ரோட்டை வேறு இடித்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன அப்பப்போ போகிறாரு வராரு, எனக்கு முன்னாடி போனார், மறுபடியும் இங்கே போயிட்டுருக்காரு. லாரி பின்னாடி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு வைங்களேன், லைட்டாக ஒரு சின்னதாக கல் வந்து கோப்ரோவில் பட்டாலும் அவ்வளோதான், டிஸ்பிளே உடஞ்சிரும். அப்புறம் ஸ்க்ராட்ச் ஆகும், உங்களுக்கு வீடியோ ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகாது. அதனால் ஏன்னா நான் அந்த ஒரு பட்ஜெட் கேமரா ஒன்று வச்சுருந்தேன்ல, அதில் அந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் வந்துச்சு போல். அதுக்கப்புறம் ஒரு லைனாக அது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை வேறு. அது மாதிரி உள்ளெல்லாம் டேமேஜ் ஆகும். கல் படாமல் பார்த்துக்கோங்க கேமராவில். எம்டி நல்லா இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார், ப்ரோ நீங்கள் எந்த கட்சி, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, ரைடிங் ஜாக்கெட்டு கூட ரெட் கலரில் எடுக்கக்கூடாதா? பாப்புக்கு அந்த ரெட்டு அதெல்லாம் ஓரளவு மேட்ச் ஆகுங்க. நம்ம காம்பினேஷன் நல்லாயிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தமாரி. ஸோ எம்டி நல்லா இருக்கு. எவ்வளோ தூரம் ரெக்கார்டாக இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, அதை வேற பார்க்கணும். சொல்லிட்டு வர முடியல, ஏன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா லீவ் கொடுத்துட்டாங்க, நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்கன்ட்டு. ஸோ சடனாக பிளான் பண்ணது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாரி. யாரும் என்ன திட்டாதீங்க, ஓகேவா? ஸோ நான் தெரிஞ்சு வேணுங்கன்னு பண்ணலை, அர்ஜெண்ட்டாக லீவ் கொடுத்ததுனால தான் என்னால் வந்து இப்படி ரொம்ப அர்ஜெண்ட்டாக. அதுவும் கேளுங்க, காலையில் ஏந்துச்சேன்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னு ஒன்றுமே தெரில. நான் அப்போ முழிச்சுக்கிட்டே இருந்தேன், அடப்பாய் இந்த வாட்டியும் வந்து மொத்தமாக படுத்துக்க போதா விலாக் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கிடச்சதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹெல்மெட் லாக்லாம் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு தான் நான் உள்ளே போக போகிறேன். ஏன்னா வீடியோ எடுக்க யாரும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். எனக்கு ஏதோ அது வைப்ரேஷன், வண்டி சர்வீஸ் ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏதோ வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் வரப்போ 2 பேர் வந்து மொபைலில் வந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அவர் கண்டா காட்டிட்டு போகிறாரு. பெட்ரோல் ஒரு 600 ரூபாய்க்கு போட்டேன், எவ்வளோ வந்து வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் பட்ஜெட் சொல்கிறேன். டூ 2026 நம்ம ஃபஸ்ட்டு ரைடு வேலூர் கோட்டை. அப்பா போய்ட்டு நிறையா பேசுவேன் இந்த வாட்டி. ஸோ ஏன்னா ரொம்ப நாள் வீடியோஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன தான் பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு லீவை கொடுத்தாங்க. அப்பா இன்னைக்கு விலாக் கிடச்சிச்சு, இதை வச்சு 1 மாதம் ஓட்டிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நிறையா வீடியோஸ் எடுப்பானா, தோத்தம் மட்டும் குறுக்கெலாம் வராமல் இருக்கணும். தனியாக போகிறேன், சேஃபாக போயிட்டு வரணும்.
எனக்கு யூடியூப் ஏந்தம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்ததே அதுதாங்க. யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது யூடியூப் தாங்க. ஒரு சின்ன சாம்பிள் சொல்லவா? நீங்கள் எல்லோரும் பைக் ஓட்ட அப்பா அண்ணன் அந்த மாதிரி யாராச்சும் வந்து சொல்லிக் கொடுக்க கேட்பீங்க. ஆனால் நான் வந்து எப்படி தருமா, யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு டிரைவ் பைக்குன்னு போட்டு, ஸோ அதை வச்சு நான் யூடியூப்பில் எப்படி வந்து பைக் ஓட்டுறதுன்னு கற்றுக்கிட்டேன். பைக் ஓட்டவே யூடியூப்பில் தாங்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அதை விடுவேனா, எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது யூடியூப் தாங்க. எப்படி போகணும், அதேமாரி வந்து ஒரு vlog எடுக்க போகிறோன்னா முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும், பார்த்து போகணும், அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுக்கணும் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உடனே நானும் கிளம்புறேன்னு கிளம்பிடாதீங்க. ஸோ இந்த வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு கிளம்பி இருந்துருக்கணும். இந்த மாதிரி போகிறதா எனக்கு ரொம்ப எரிச்சலாகுதுங்க. சரி, இந்த பக்கம் நான் எவ்வளோ எத்தனை வருஷமா ஆச்சு இந்த பக்கம் வந்து. ரொம்ப ஆசை வீலிங் கற்றுக்கணுன்னு. ஒரு நாள் கற்றுப்போம். வரலாம் மறுபடியும் வந்து ரைட்டில் வந்து ஜாயின் ஆகுது. எரிச்சலாகுது எனக்கு. ஃபஸ்ட் ரைடே இப்படி பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஐயோ, காசு கூட எதுவும் எடுத்துகிட்டு வரலாங்க. யாராச்சும் கேட்டால் கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம். இதுவுமே வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வச்சுருப்பேன். இப்போ கிளைமேட்டு செம்மையாக இருக்குல்ல. சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இது நேற்று நான் வீடியோ போட்டிருக்கணும், சுத்தமாக மறந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு கிடச்சிருச்சு. போலீஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேறு லெவலுங்க. எப்பயுமே கஷ்டப்பட்ட அமௌண்ட்டு திருப்பி நம்மளுக்கு வந்துடும். அதேமாரி கஷ்டப்பட்ட வாங்கின பொருள் எல்லாமே தொலைஞ்சி போச்சுன்னா திருப்பி நம்ம கையில் கிடச்சிரும். கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு தான், நான் கேட்டேன். ஸோ அவங்ககிட்ட டைரெக்டாக பேசலை. அவங்ககிட்ட பேசி இன்னும் அப்செட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு மூலயமா பேசதான் சொல்கிறேன். கஷ்டப்பட்ட வாங்கின எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம விட்டு போகாது. இது என்கிட்ட இன்னொருத்தர் சொன்னார், நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு கொஞ்சம் ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து வாங்க, ஓகேவா காய்ஸ்? ஸ்ரீபெரும்புதூர் டு வேலூர் கோட்டை போகிறோம். ஸோ அதேமாரி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சைடு வரும்போது பார்த்து வாங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி ப்ரோ கூட வேலூருக்கு போனோம் காரில். வரும்போது நிறையா ஆக்சிடெண்ட் பார்த்தோம். அதனால் சேஃபாக ஓட்டிகிட்டு வாங்க. சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் ஒருத்தருங்களுக்கு நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் கிவே பண்ண போகிறோம். அது இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சர் பிளான் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பிஸ்னஸ் பண்ணுறதா ஐடியா, பட் இப்போ இருக்கிறத வச்சு பண்ணுவோம். ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நேம் லிஸ்ட் எடுக்கணும். நாகப்பட்டினத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ப்ரோ, நீ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னு வைங்களேன், அது அப்படியே யாராச்சும் சப்போர்ட் பண்ண வருவாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தேன்னு வைங்களேன், கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. இப்போதைக்கு என் கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை. இதே எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்லாம் நெருக்கிட்டு தான் vlog வந்திருக்கேன். பட் ஒரு 6 மந்த் எனக்கு டைம் வேணும். என்னோடய லோன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன். இப்போ என்னோடய லோனையும் மொத்தமாக நான் அடைக்க போகிறேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன vlog எடுக்க போகிறோம். அடுத்தது எங்கே போகலாம்? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்வதமலை போகலாம், ஓகேவா? எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசைங்க, அந்த பாறை மலை பிடிச்சி ஏறுறது. ஸோ யாராச்சும் கூட வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, எப்போ பார்த்தாலும் நான் சோலோவாக தான் போயிட்டுருக்கேன்.
கூட வரவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கமிட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. என்னென்னா வந்து இத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து சொன்னா வெளியே போகணும் அர்ஜென்ட்டு, ஸோ அதனால் சீக்கிரம் போங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் நிறைய பிரச்சனை நடக்கும். இதே நான் சோலாவாக வந்தேன்னா நான் பாட்டுக்கு போய்ட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அதே மாதிரி தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ஃபுட்டுலேருந்து எல்லாமே. என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, நான் போவேனா ஒரு காஃபி சாப்பிடுவேன், அப்படியே போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ ஒரு காஃபி சாப்பிடுவேன். அம்மா ஃபோன் அடிப்பாங்க, சாப்பாடு செஞ்சுட்டேன் வந்துடு அப்படின்ட்டு. ஸோ அப்படி சாப்பாடு செஞ்சுட்டேன்னு ஃபோன் அடித்து சொன்னாங்கன்னா நான் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், நேராக வீட்டுக்கு வண்டி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன். ஆனால் கூட வரவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு பிரியாணி வாங்கி கொடு, சிக்கன் ரைஸ் வாங்கி கொடு, ஐயோயோ டாச்சப் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய வெளியெல்லாம் வந்தானுங்களேன், ஜாலியாக பேசுவேன், நல்லா செம்ம கேரக்டர். இப்போ நான் ஒரு இடத்துல இறங்குறேன்னு வைங்களேன், யாராச்சும் என்கிட்ட பேசினாங்கன்னு வைங்களேன், அப்படியே நான் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாச்சும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் வருவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் கூடலாம் நீங்கள் பேச பயப்படாதீங்க, உடனே ரிப்ளை வரும். தொண்டை தனியாக கத்தி மைக் ரெக்கார்ட் ஆகலன்னு வைங்களேன், ஐயோ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது, நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஸ் இந்த ரைடிங் போகிறவங்கள எல்லோரும் சொல்கிறீங்க எவ்வளோ ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்காம போகிற அப்படின்ட்டு. எனக்கு கேட்டுச்சு என்னை பேசுகிறப்பெல்லாம். அவங்ககிட்ட சொல்லவா என்னென்ன பெரிய ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. கேஸ் ஃபஸ்ட்டு ரோட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் போடணும், க்ளவுஸை போடணும், ஷூவை போடணும், நீ பேட் போடணும், இது இல்லாமல் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் ரோட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் பைக் கண்டிஷனாக பார்க்கணும். இதெல்லாம் நிறையா இருக்குங்க. பைக் பேட் இருக்கான்னு பார்க்கணும், மொபைலில் சார்ஜ் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த பேட்ரி பர்சன்டேஜ் இருக்கான்னு பார்க்கணும், கோப்ரோ மைக் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்கணும், ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் லாக் எடுத்து போடுவோமா. இவனுக்கு அசால்ட்டாக வந்து இந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருக்காங்க. கேமரா மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதோட நிறுத்த போகிறது கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு கோப்ரோலேருந்து மொபைலுக்கு வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை வந்து எடிட் பண்ணணும், அது எங்கெங்கே தப்பாக பேசியிருக்கோமோ அதை எடிட் பண்ணணும். அப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா. இல்லை ஹெல்மெட் வர தலையை வலிக்கும் தெரியுமா. அப்பா செமையாக இருக்குல்ல இந்த சைடு. அப்படியே வீடியோவில் ரெக்கார்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஒரே நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிறேங்க. செமையாக இருக்குங்க, இந்த படத்துலலாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது லுக்கு. பா சூப்பராக இருக்குங்க. ஓகே 12 ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 54 நிமிஷத்தில் 54 கிலோமீட்டர் போயிடுவோம். பட் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, வெளில உட்கார வேண்டியது தான். இப்போ எவ்வளோ பெரிய ரெக்கா பாருங்களேன். இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு என்னை வாய் வலிச்சதான் மிச்சம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, காஃபி கடையில் நிப்பாட்டி நம்ம வந்து போயிட்டு காஃபி குடிப்போம். என் மாமா பையனுக்கு வேறு மேரேஜு, பைக்கில் போகலான்னு பிளானு. அவங்க விட மாட்டாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நைஸாக 6 மணிக்கெலாம் கிளம்ப போகிறேன். பார்ப்போம், சொல்லி பார்ப்போம். விடலைன்னு வைங்களேன், வெட்டு குத்து தான். அம்மா கிட்ட சண்டை போட வேண்டியதுதான். 325 நாளும் நான் வீட்டில் இருக்கணுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? எங்கள் அம்மா இன்னும் சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்துக்கிறேன் உங்களை. ஓகே, கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சிங்கிள் லைஃப் தான் செம்ம பெஸ்ட்டு. அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணீங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணுங்க. எவன் இஷ்டத்துக்கும் நான் வாழக்கூடாதுங்க. அப்படி சொன்னான்னு வைங்களேன், போன மாதிரி தூக்கி போட்டு போய்டுவேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா எனக்கு ஏஜ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஏஜ் போயிட்டு தான் இருக்கும்.
ஸோ இருக்கிற வரையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக போயிடணும். என்ன வைங்களேன், லாஸ்ட்டு டைமில் உங்ககிட்ட திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூ, லவ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குமே தவிர ஹாப்பினஸ் இருக்காது. ஆனால் நான் இருக்கிற ஒவ்வொரு டைமும் என்ஜாய் பண்ணுறேன். இப்போ கூட எனக்கு ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகி எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னு வைங்களேன், ஸோ லைஃப் இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பட் நான் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன்னு வைங்களேன், அது எனக்கு ஒரு மெமரி. இது ஃபுல்லாக நாம் போயிருக்க தனியாக அப்படின்ட்டு. கேஷ் இதுக்கு மேலே என்னால் முடியாது. எவனாச்சும் தண்ணி கொடுங்கடா. இது கடை ஒன்றும் இல்லை, இந்த ஒரு கடை இருக்குது. கேஷ் பேசிக்கிட்டே ஒரு 26% தான் இருக்குது. ஓகே, கேமரா ஆஃப் பண்ணுறேன். பாய். ஐயோ, காஃபி இருக்கான்னு தெரியல. எங்க பைக்கை உள்ள விடுமா? ஓ மை காட், எல்லாம் தூங்குறாங்க. அப்பா காலை வலிக்குது. அண்ணா காஃபி இருக்கா? காஃபி சரி, ஒரு காஃபிண்ணா. யாருக்காச்சும் சாக்லேட் வாங்கிட்டு போகலாமா? 10 ரூபா டெய்ரி மில்க் இருக்காண்ணா? ஒரு 5 கொடுத்துருங்க. வைங்க வரேன். அப்பா காஃபி குடிச்சிட்டேன். நீ எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே காய்ஸ். இன்னும் ஒரு 41 கிலோமீட்டர் இருக்குது. நான் எங்கே போகிறேன்னு தெரியலையே. பாதி தூரம் வெயில் அடிக்குது, பாதி தூரம் நிழல் அடிக்குது. நான் கிளைமேட்டும் ஓகே. பேக் திறந்துருக்கட்டும். சாவி எங்கே வச்சேன்? என்ன ப்ரோ? போலாமா? ஓகே. இந்த அக்காவுக்கு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க. இந்தாங்கக்கா. ஓகே பாய்க்கா. ம்.